ஹலோ ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாருக்கும் பயம்னா என்னன்னு கட்ட முடியுமா? ஒரு மிரட்ட முடியுமா? அப்படி இருள்னா என்ன, அதுக்குள்ள இருக்கும் மர்மங்கள் என்ன, அதிலிருந்து ஒரு உருவம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு 2013 வெளிவந்த ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் தான். இந்த படத்தை வச்சு மக்களோட வரவேற்பை வச்சு ஒரு முழு நீள திரைப்படமே வந்திருக்கு. அந்த அளவுக்கு வித்துட்ட ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் தான் 2 நிமிஷம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நான் இந்த யூடியூப்க்கு புதுசு மக்களே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். லைட்ஸ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரெபேக்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவளோட அன்றாட வேலைகளை முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குறதுக்காக அவளோட பெட்டுக்கு போகும்போது அங்கே இருந்த லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போகலாம் அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணும்போது தூரத்தில் ஒரு உருவம், என்னடா அப்படின்னு பார்த்துட்டு திரும்பவும் லைட் ஆன் பண்ணுறான். அப்படி ஒரு உருவமே இல்லை. திரும்ப ஆஃப் பண்ணுறான், அப்படி ஒரு உருவம். திரும்ப ஆஃப் பண்ணுறான், அதே ஒரு உருவம். இப்படி மாறி மாறி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த உருவம் ஒவ்வொரு நிமிடங்களும் தொடர்ந்து நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ரெபேக்காவுக்கு மனசெல்லாம் ஒரே பயம். தனியா இருக்கும் போது இப்படி ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்மளை சுத்தி வரும்போது நம்மளே அறியாம நமக்குள்ள சில பயங்கள் தொழிற்படும். அப்படிதான் இங்க நடக்குது. ரெபேக்கா ஆஃப் பண்ணாதானே அந்த உருவம் வரும் அப்படின்னு ஒரு பிளாக் கலர் டேப் எடுத்து அந்த லைட்டை ஆஃப் ஆகாத மாதிரி கூட்டி விட்டுறான். சரி, பெட்டுக்கு போயிடுவோம், இது வெறும் இல்யூஷன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் கட்டில படுத்துட்டு போர்வையை போத்திக்கிறான். அப்போ வெளியில மேலமான காலடி சத்தம், யாரோ எடுத்தடி வைக்கிற மாதிரி. ரெபேக்காவுக்கு மனசெல்லாம் பயம். அப்படியே அந்த சத்தங்கள் நெருங்கி வர மாதிரி இருக்கு. அப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. ரெபேக்கா உடனே அவளோட பெட்ஷீட்டை தலையோட முடிக்கிறான். யாரோ நம்மளை நெருங்கி வராங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த சத்தம் கிட்ட வருது. அப்போ பக்கத்துல இருக்க நைட் லேம்ப் இருக்குல்ல, அது மெல்லமா பிளர்ரா எரிய தோக்குது. விட்டு அப்படியே லைட்டா போர்வை விலைக்கு பார்க்கறா. கீழே அடிச்சிருந்த பிளாக் லைட் அவளுக்கு இருக்கு. சரின்னு அதை எப்படியோ கையை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இருந்தாலும் அவக்குள்ள அந்த பயம் இருக்கு. அப்போ லைட் நார்மலா எரிய ஆரம்பிக்குது. ரெபேக்காவும் அந்த போர்வை விளக்கிட்டு வெளியே பார்க்கறா. வெளியும் நார்மலா எரியுது. அப்போ பக்கத்துல பார்க்கறா, பக்கத்துலயும் எதுவும் இல்லை. உடனே திரும்பும் போது அந்த நைட்ல பக்கத்துல ஒரு உருவம் அப்படி ரொம்ப கூடிய வட்களோட கோரமா இருக்கு. இதை பார்த்து அப்படியே ரெபேக்கா பயந்துடுறான். அப்படியே அந்த சீன் அங்கே கட்டாவி இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. ஏன் மக்கள் மத்தியில் இந்த ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ பிரசித்தம் அப்படின்னா, ஏன்னா இருள்னா எல்லாருக்கும் பயம். அப்படி நடக்கிறது நார்மலாக எடுத்து காட்டவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய த்ரில்லர் ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் நான் தர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் உங்கள் மிஸ்ட்ரி வாய்ஸ் என்ஜி தொடர்ந்து